கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். அந்த வசனத்தின் பின்பகுதி இவ்வாறாய் சொல்லுகிறது: உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்கிறார். கலங்கி நின்ற மோசே, ஆண்டவரே, நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறது. நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நான் எப்படி இந்த பயணத்தை செய்ய முடியும், எப்படி இந்த காரியங்களையெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று கலங்கி நின்ற மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் செய்கிற காரியம் அற்புதமாக இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அவர் நம்மோடு இருந்து செய்ய போகிற காரியம் மிக அற்புதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கிறீர்களா, ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து நிற்கிறீர்களா, உங்கள் சரீரத்தில் ஒரு சுகத்தை எதிர்பார்த்து நிற்கிறீர்களா, உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்ய போகிறார். எனவே நாம் கலங்க வேண்டாம், நாம் திகைத்து நிற்க வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த வார்த்தையை மாத்திரமல்ல, இதோடு கூட சேர்ந்து சில வார்த்தைகளை மோசேக்கு சொல்லுகிறார். அவைகளையும் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். எப்படி செய்வேன் என்றால், 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்னே சென்று எமோரியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் ஏவியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக நான் துரத்தி விடப் போகிறேன். நீங்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். நீங்கள் ஒரு சுதந்திர தேசத்திற்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு முன்பாகவே சென்று உங்கள் எதிரிகளை எல்லாம் நான் துரத்தி விடுகிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சந்தோஷமாய் தேசத்துக்குள் பிரவேசிப்பீர்கள். காரணம், நான் உங்கள் எதிரான காரியங்களை எல்லாம் நான் துரத்தி விட போகிறேன். நான் பயங்கரமான தேவன், உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன். உங்கள் எதிரிகளை எல்லாம் நான் துரத்த போகிறேன். ஒருவேளை நாமும் கூட சில நேரத்தில் யோசிக்கலாம், ஆண்டவரே, எனக்கு எதிராக எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, எனக்கு எதிராக எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறது, என் காரியமெல்லாம் தலைகீழாக இருக்கிறதே, எனக்கு எதிராக எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது, எப்படி நான் ஜெயிக்க முடியும் ஆண்டவரே, எப்படி நான் வாழ்ந்திருக்க முடியும்? நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் எதிரான காரியங்களை எல்லாம் நான் துரத்தி விட போகிறேன். காரணம், நான் பயங்கரமான தேவன். உங்களோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் திகைத்துன்னு இருக்கலாம், எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கிறது, நான் சந்திக்கிற காரியமெல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் ஜெபிங்கள். ஆண்டவரே, எனக்கு முன்பாக சென்று என் எதிரான காரியங்களை எல்லாம் நீ துரத்தி விட போகிறீர், நீ துரத்தி விட போகிறீர், உமக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், உங்கள் எதிரான சூழ்நிலைகள், உங்கள் எதிரான எல்லா மலை போன்ற காரியங்களையும் துரத்தி விட போகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறார் 12ஆம் வசனம். அதில் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். எவ்வளவு ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்கள். ஒருவேளை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நமக்கு முன்பாக இருக்கிற கண்ணியான சில விஷயங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற சில காரியங்கள், ஆபத்துக்கள், அவைகளையெல்லாம் நாம் அறியாதிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பயங்கரமான தேவன் நமக்கு ஒவ்வொரு நேரமும் ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். நமக்கு பாதை காண்பிக்கிறார். எந்த பாதை சரியான பாதை,
எந்த பாதை தவறான பாதை எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதைத்தான் மோசேக்கு இங்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். நான் பயங்கரமான தேவன், எனவே நான் உனக்கு பாதை காண்பிப்பேன், உனக்கு கண்ணி போல் இருக்கிற காரியங்களெல்லாம் உனக்கு காண்பிப்பேன். நான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நம்முடைய பாதையில் எவைகளெல்லாம் நமக்கு கண்ணியாக இருக்கிறது, எவைகளெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது, எவைகளெல்லாம் நம்மை விழத்தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறது, அவைகளை எல்லாம் நமக்கு காண்பித்து அதன் மேல் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அந்த ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருந்து எனக்கு ஆலோசனை சொல்ல போகிறீர். காரணம், நீர் என்னோடு கூட இருக்கிற பயங்கரமான தேவன், நீர் என்னோடு கூட இருக்கிற அதிசயமான தேவன். மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு அது கண்ணியாக இருக்கும், நான் உனக்கு முன்பே சொல்லுகிறேன். காரணம், நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன். கடைசியாக இன்னும் அருமையாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். தொடர்ந்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தின் 12, 13, 14 தொடர்ந்து எல்லா வசனங்களையும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் அந்நிய தேசத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, இந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய பலிபீடங்களை எல்லாம் இடித்து, அவர்கள் சிலைகளையெல்லாம் தகர்த்து, அவர்கள் தோப்புகளையெல்லாம் வெட்டி போடுங்கள். காரணம், நான் உங்களோடு இருக்க ஆசைப்படுகிறேன், என்னுடைய பிரசனம் உங்களோடு தங்கியிருக்க நான் வாஞ்சிக்கிறேன், நான் உங்களோடு இருக்க வாஞ்சிக்கிறேன். எனவே நீங்கள் அந்நிய தெய்வங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு அன்பான தேவன்! அவர் பயங்கரமான காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, அந்த பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறார். உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருப்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறார். எனவே அவருக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு நான் இடத்தை கொடுக்கிறேன், என்னோடு கூட நீர் இரும். ஆண்டவரே, என்னோடு கூட நீர் தங்கியிரும். அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும் பொழுது அவர் நம்மோடு கூட தங்கி இருக்கிறார். உங்கள் இல்லத்தில் அவர் தங்க வாஞ்சையாக இருக்கிறார், உங்கள் இருதயத்தில் அவர் தங்க வாஞ்சையாக இருக்கிறார், நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில் அவர் தங்க வாஞ்சையாக இருக்கிறார். உங்களோடு கூடவே அந்த ஆண்டவர் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் பராக்கிரமம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களோடு கூட இருந்து நீர் செய்ய போகிற காரியம் இந்த மாதத்தில் அதிசயமாய் இருக்க போவதற்காய் நன்றி, பயங்கரமாய் இருக்க போவதற்காய் நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் தடைகள் எல்லாம் விலகட்டும், எங்கள் சரீரத்தின் சோர்வுகள் விலகட்டும், எங்கள் வியாதிகள் விலகுவதாக, எங்கள் கடினமான சூழ்நிலைகள் விலகட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நேரான பாதையை காண்பியும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற கண்ணியான விஷயங்கள், ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு காண்பித்து எங்களை நேரான பாதையில் நடத்தும். எங்களோடு கூட நீ தங்கியிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.